ஹாய் வெல்கம் பேக் டு மாம் அண்ட் சன் வைப்ஸ். இன்றைக்கி வந்து எங்களோட நாள் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டான நாளுன்னே சொல்லலாம். ஏன்னா என் பையன் இன்றைக்கி 12:15 12:30 வரைக்குமே ஸ்கூலில் இருந்துட்டார். ஸ்கூலில் இருந்துமே எந்த காலுமே வரல. அதனால் வந்து இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கோம். பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ஃபுல் டே ஸ்கூலில் இருந்துட்டார் அப்படின்ட்டு. நானுமே கால் பண்ணலான்னு நினச்சேன் ஸ்கூலுக்கு. பட் இருந்தாலும் எதனானா அவங்களே பண்ணுவாங்கன்றதுனால நானும் பண்ணல. இன்றைக்கான டிஃபனை வந்து நாங்கள் இட்லி சட்னி கடல சட்னி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு அவரையுமே ஸ்கூல் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து ஸ்கூலில் நேற்றே மேம் வந்து நான் லாலிபாப் தரேன் இப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பயும் நான் நைட்லேருந்தே அவரை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போனால் உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், ஜாலியாக விளையாடலாம், அங்கே வந்து எல்லாமே இருக்குது, உனக்கு இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க. அவர் ஆனால் எதுக்குமே மசிகிற மாதிரி தெரியல. காலையில் எழுந்ததுமே ஸ்கூல் போகிறதுனால நம்ம சீக்கிரமாக அவரை வந்து ரெடி பண்ணிவிடுவோம் இல்லையா, அதுலேயே வந்து அவர் கண்டுபிடிச்சிடறாரு, ஓ இன்றைக்கி நம்மளை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு. காலையில் எழுந்ததுமே பெட்டை விட்டு ஏஞ்சிக்கல. இல்லை நான் வரமாட்டேன், நான் குளிக்க மாட்டேன், நான் ப்ரஷ் பண்ண மாட்டேன்னு படுத்துகிட்டே தான் இருந்தாங்க. நம்ம பார்க்குக்கு போகலாம், இங்கே விளையாடுறதுக்கு போகலாம் இப்படி அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு குளித்ததுக்கப்புறம் நாங்கள் வண்டி வரைக்குமே அந்த பேக்கே எங்களை எடுத்துகிட்டு போகல. பேக் எடுத்துன்னு வந்து ரூமில் வச்சுட்டு தான் அவர் கசாத்திட்டு போகிறது. அதனால் என்ன பண்ணோம், சரி அவங்க வண்டியில் ஏறி நின்னதுக்கப்புறம் நாங்கள் பின்னாடியே அவங்களுக்கு தெரியாத பேக் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சு அந்த ஸ்கூல் ரூட் வழியாக போனால் ஸ்கூல் ஸ்டார்டிங் டேர்னில் இப்போல்லாம் தெரிஞ்சிடுது அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தான் நம்மளை கூட்டின்னு போகிறாங்கன்னு. அங்கேருந்தே அழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நான் ஸ்கூல் போக மாட்டேன். அப்புறம் இப்படி அப்படியே சமாதானப்படுத்தி நான் அங்கேயே இருக்கேன்லாம் சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு போய் விட்டுட்டோம். நான் வந்து ஒரு 10-11க்கே எதிர்பார்த்தேன் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருமோ அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவே அழுதுட்டான் ஸ்டார்டிங்கில். ஆனால் வந்து ஸ்கூல்லேருந்து எதுவும் வரல. சரி பரவாயில்ல, இன்றைக்கி குழந்த வந்து ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சிட்டான்னு நாங்களுமே ஹாப்பி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து 11 to 8 வந்து ஷிஃப்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான கீரை குழம்பு தான் வந்து செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்து கீரை குழம்புனா சுத்தமாக பிடிக்காது. வீட்டில் எல்லாருக்குமே கீரை குழம்பு செஞ்சாலும் எனக்கு வந்து தனியாக ஒரு ரைஸ் வந்து கலரி கொடுத்துருவாங்க. சும்மா ஒரு உப்பு மிளகாத்தூள் போட்டால் கூட எனக்கு போதும், கலரி கொடுத்துட்டா. ஆனால் கீரை குழம்பு சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒருவேளை எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சா என்னன்னு தெரியல, இப்போ வந்து கீரை குழம்பு என்னோடய ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு. வீக்லி வந்து ஒன்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி கீரை குழம்பு செஞ்சுடுவோம். இன்றைக்கி வந்து பாலக்கீரை தான் அவரை ஸ்கூலில் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கடையிலேருந்து வாங்கி தந்துட்டோம். இந்த சம்மர்லலாம் ஈவினிங்க்கு மேலே போய் நம்மளால் காயே வாங்க முடியாது போல், கடையிலே சுத்தமாக எல்லாமே வதங்கி போயிடுது. அதனால் வந்து நாங்கள் இதுக்கப்புறம் மார்னிங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். எதுனாலும் கீரை வாங்கிட்டு வந்து சூப்பராக இன்றைக்கி கீரை குழம்பும் வச்சாச்சு. இதுக்கான ரெசிபிஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஷார்ட்ஸாக போடலான்னு இருக்கேன். நாளைக்கு இல்லை 2 டேஸில் நான் வந்து கீரை குழம்புக்கான ஷார்ட்ஸும் போடுறேன். ஏன்னா வந்து டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் என்ன ஸ்பெஷல்னால், அது வந்து கடைசியில் ஒரு சிலர் வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிப்பாங்க, கடுகு கருவேப்பிலை. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா வெங்காயமும் மிளகாத்தூளும் போட்டு தாளிப்போம். அதை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த குழம்பையும் ஊற்றி ஒரு கொதி விடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாகவே உண்மையாகவே இருந்தது. நான் இப்போல்லாம் எங்கள் அம்மாக்கிட்டே சொல்கிறேன், உனக்கு இந்த மாதிரி கீரை குழம்பு வரலையேம்மா. ஏன்னா ஒரு கை பக்குவம் வேறு மாதிரி இருக்கும். அவங்களதுமே எனக்கு பிடிக்கும், இது எங்கள் வீட்டில் இங்கே செய்கிறதுமே எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து இப்போ மெச்சூரிட்டி வந்ததுனால எதெல்லாம் ஹெல்த்தியோ அதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் பையனுக்கு சாக்லேட்டு சிப்ஸு அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் நானே அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பேன். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா, அதனால் தேங்க்யூ. இன்றைக்கி வந்து எங்கள் நாள் இப்படி தான் போச்சு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.